போன எபிசோடில் அந்த இருட்டு ராத்திரி, ஹாஸ்பிட்டல் வாசனை, பதட்டம், அப்பாவோட கண்ணீர் இதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆனால் வாழ்க்கைன்றது எப்பயுமே சோகத்தை மட்டுமே தராது. இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வந்தே தீரணும். அதே மாதிரி தான் போன வாரம் நம்ம அழுத அழுகைக்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோடில் நம்ம சிரிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். ஆமாங்க, நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்துருச்சு. உங்கள் சின்ன வயசில் கூட்ட நெரிசலில் மூச்சு முட்டும்போது சட்டுன்னு உங்கள் அப்பா உங்களை தூக்கி தோல் மேலே வச்சிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த உயரத்தில் இருந்து உலகத்தை பார்க்கும்போது நம்ம ஏதோ ராஜா மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லை? அந்த அனுபவத்தை தான் நம்ம குட்டி பையன் விஜயும் அனுபவிக்க போகிறான். விஜய் தொலைஞ்சு போவானா இல்லை ராஜாவாக வலம் வருவானா? வாங்க அந்த கலர்ஃபுல்லான நினைவுக்குள்ளே போகலாம். ஊரே அமுக்கலப்படுது. தெருமுனை ஸ்பீக்கர்லேருந்து மாரியம்மன் பாட்டு ஊரையே கிழிக்குது. விஜய்க்கு உடம்பு பூரா சரியாயிருச்சு. ஜுரம் போன வேகத்திலேயே பையன் இப்போ துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா ஜமுனா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரே அவசரம். டே அசையாமல் நில்லுடான்னு சொல்லி விஜய்க்கு பவுடரை முகத்தில் பூசி பேய் மாதிரி ஆக்கிட்டாங்க. புது சட்டை, புது ட்ரௌசர், நெத்தியில் பெரிய குங்குமம். விஜயை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா சீனிவாசன் வாசலில் நின்றுக்கிட்டு கிளம்பியாச்சான்னு 10 தடவை மேலே கேட்டிருப்பார். அண்ணன் செந்திலும் அக்கா சத்யாவும் நான் தான் முன்னாடி போவேன்னு சண்டை போட்டுக்கிட்டே ஓடுறாங்க. இதில் நம்ம மணி அதான் பாவம். எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அதுவும் வாழை ஆட்டிக்கிட்டே பின்னாலே வருது. அம்மா சத்தம் போட்டாங்க, மணி வீட்டுக்குள்ளே போ, கூட்டத்தில் மிதிப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு விரட்டினாங்க. மணிக்கு முகம்லாம் வாடி போயிடுச்சு. போங்கடா, நீங்கள் மட்டும் ஜாலியாக சுற்றுறீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு வாசலில் போய் படுத்துக்குச்சு. வீட்டை பூட்டிட்டு அந்த சின்ன குடும்பம் திருவிழாவுக்கு கிளம்பியாச்சு. வீதி முழுக்க அத்தனை கூட்டம். கலர் கலராக டியூப் லைட் வெளிச்சம், ரோடு ஓரமாக வளையல் கடைகள், பொறிக்கடை, ஜவு மிட்டாய் கடைன்னு கண்ணை பறிக்குது. விஜய் கண்ணில் அப்படியே ஒரு ஆச்சரியம். இத்தனை மனுஷங்களை அவன் பார்த்ததே இல்லை. கையை விட்டுறக்கூடாதுன்னு அப்பா விரலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். திடீர்னு ஒரு சத்தம், பீப்பின்னு. கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் நீளமான மூங்கில் குச்சியில் நூற்றுக்கணக்கான பலூன்களை கட்டி தூக்கிட்டு வராரு. விஜய் நின்னான். அப்பாவோட சட்டையை பிடிச்சி இழுத்தான். வாயில் வார்த்தையே வரல, ஆனால் அந்த பீப்பி ஊதுற பலூன் வேணும்னு சைகையிலே காட்டுறான். சீனிவாசன் சிரிச்சாரு. பையன் கேட்டதை மறுக்க மனசு வராமல் உடனே ஒரு சிவப்பு கலர் பலூன் அதில் ஊதுற விசிலோடு சேர்த்து வாங்கி தராரு. விஜய் அதை வாயில் வச்சு ஊதுறான். புஸ்ஸு புஸ்ஸுன்னு காற்று தான் வருதே தவிர சத்தம் வரல. அவனுக்கு ஊத தெரியல. கடைசீட்டில் செந்தில் தான் அதை வாங்கி இங்கே பாரடான்னு ஊதி காட்டுறான். இந்த சின்ன விஷயத்தில் விஜய்க்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கே, அதுக்கு அளவே இல்லை. கோயில் கிட்ட நெருங்க கூட்டம் அலமோதுது. பெரியவங்களுக்கு மூச்சு முட்டுது. இதில் 3 வயசு பையன் விஜய் நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? சுற்றி நிற்கிறவங்க கால் மட்டும் தான் தெரியுது. எங்கே மிதிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வேற. இதை பார்த்த சீனிவாசன் சட்டுன்னு விஜயை தூக்குனாரு. தன்னோட தோள்பட்டு மேலே கழுத்தை சுற்றி உட்கார வச்சார். அந்த ஒரு நிமிஷம் கீழே பயந்துட்டு இருந்த விஜய் இப்போ எல்லாரையும் விட உயரமாயிட்டான். கூட்டம் அவனுக்கு தெரியல, தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாரும் சாமியை பார்க்க முண்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு சாமி முகம் நேருக்கு நேராக தெரிஞ்சது. அப்பா கழுத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவன் ராஜாவாட்டம் வலம் வந்தான். அப்பாவோட தோல் வலிச்சிருக்கும். ஆனால் மேலே இருந்த பையன் ஏய் தேரு அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பா முகத்தில் அந்த புன்னகை. என் பையன் சந்தோஷமாக இருக்கான், அது போதுங்கிற திருப்தி. அதுக்கு ஈடுணையே கிடையாது. சாமி கும்பிட்டு வெளியே வந்ததும் அடுத்தது என்ன? ராட்டினம் தான். குடை ராட்டினம் சுற்றிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு ஏறணும்னு ஆசை. ஆனால் அந்த மரக்குதிரை பார்த்ததும் பயம். அப்பா கூடவே ஏறினார். விஜய் முன்னாடி உட்கார வச்சு தானும் பின்னால் பிடிச்சிக்கிட்டார். ராட்டினம் சுற்ற ஆரம்பிச்சது. லைட் வெளிச்சம், ஜில்லுன்னு காற்று அவனுக்கு கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சது. விஜய் முதல்ல பயந்தான், கத்தனான். ஆனால் அப்புறம் சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ராட்டினம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு டம்ளர் பானகம் வாங்கி குடித்தான். சட்டை மேலெல்லாம் சிந்தி ஒழுக குடிக்க அவ்வளோ ருசி. அப்புறம் திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது மணி ராத்திரி 12. விஜய் நடந்த களைப்பில்
அப்பா தோள்லே தூங்கிட்டான். கையில இன்னும் அந்த சிவப்பு பலூன் இருக்கு. அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவா அமைஞ்சது. ஆனா, அடுத்த எபிசோட்ல இத விட ஜாலியா இருக்க போது. அந்த வானம் இருட்டி, சடசடன்னு மழை பெய்ய போகுது. நோட்டு புத்தகத்திலிருந்து பேப்பர கிழிச்சு, கப்பல் செஞ்சு, தெருவுல ஓடுற மழையில, தண்ணீல விட்டு விளையாட போறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க சின்ன வயசுல திருவிழாக்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன பண்ணீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது விஜய் வாழ்க்கையோட ஒரு சின்ன பாகம்தான் இது. ஆனா விஜய் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு தெரியுமா? அவன் பண்ண லூட்டிகளை நீங்க இன்னும் பார்க்கலையா? கவலையே வேணாம். வீடியோவோட எண்டுல பிளேலிஸ்ட ஆட் பண்ணிருக்கேன். அங்க மட்டும் இல்ல, வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க பின் பண்ணிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஒரு சினிமா பார்த்த ஃபீல் கிடைக்கும். அடுத்த எபிசோட் ரொம்பவே எமோஷனலா இருக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க.